ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் டு விலாக்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் காலையில் இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அதனால் சாயந்தரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்காண்டி நிலவாசப்படியில் மஞ்சள் சந்தனம் கலக்கி நிலவாசப்படியில் நல்லா குளிர கலக்கி நல்லா நிலவாசப்படி ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லபடியாக நான் இன்றைக்கி சந்தனமும் மஞ்சளும் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பூ வச்சு மகாலட்சுமி பாதம் வந்து வலது பாதம் முன்ன நோக்கியும் இடது பக்கம் பிள்ளை நோக்கியும் இன்றைக்கி கோலம் போட்டு ஒரு நிலவாசப்படியில் ஒரு சின்ன கோலம் போட்டு அதுக்கு மேலே மகாலட்சுமி பாதம் வரைஞ்சி அந்த சைடு இந்த சைடும், ஏன்னா நடுவில் வஞ்சால் தாண்டி போகன்ட்டு இப்படி வச்சுட்டேன். அதுக்கான வலது காலம் இடது காலம் வச்சு வரைஞ்சிட்டு மகாலட்சுமி பாதம் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த சைடும் மஞ்சள் குங்குமம், பூவுக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்காண்டி கீழே வந்து ஒரு கோலம் சின்ன கோலம் போட்டு அந்த கோலத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சேன். நான் இன்றைக்கி வந்து மகாலட்சுமி பாதம் வந்து எனக்கு அவ்வளோவா வரைய தெரியாது, ட்ரைனிங் தெரியல. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமி பாதம் வச்சு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகிறோம். குன்றத்தூர் முருகன் கோயில் இல்லாட்டி சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு எதுனாலும் ஒரு 2 கோயிலுக்கு போகலான்னு பூ கட்டினேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, அதனால் பூ கட்டி அதை வச்சு பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நல்லா பூ வந்து உங்களுக்கு பின்னாடி வரும் பூ எப்படி கட்டுறது. இன்றைக்கி நாளைக்கு கோயிலுக்கு போகிறனால பூ வாங்கி கட்டி வச்சுருந்தேன். கடைக்கு போய் பூ வாங்கி அரை சேரு வந்து 80 ரூபா, ஒரு சேடு 140 சொன்னாங்க. நல்லா நிறைய பூ இருந்துச்சு, நிறைய கட்டிட்டு பாதி பூ வச்சுருக்கேன். அதுக்கட்டு பூஜை ஆரம்பிக்கலான்ட்டு 6 மணி மேலே ஆயிடுச்சா. நிலவாசப்படியில் 2 அகல் விளக்கு வச்சு 2 அகல் விளக்குக்கும் தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த அகல் விளக்கு ஏற்றலான்ட்டு உள்ளாக்கு வந்து அதுக்கன்ட்டு காமாட்சி விளக்கு இருக்குல்ல, காமாட்சி விளக்கு வச்சு காமாட்சி விளக்கில் காமாட்சி விளக்கு அதுக்கன்ட்டு தட்டு வச்சு சர்க்கரை தீபம்லாம் போட்டு வச்சிட்டேன். அதுக்கன்ட்டு சாமிக்கு பூ வச்சிட்டேன். எல்லா பூ வைக்க உளுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கன்ட்டு பூ எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு சாமிக்காக வளைப்பெல்லாம் நேற்று எடுத்து வச்சுட்டேன். நேற்று எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சி பூஜை பண்ணுவாண்டு. நேற்று மெரினா பீச்சு போயிட்டு வந்தனால ரொம்ப டயர்டாகிடுச்சு, எந்திரிக்கவே முடியல. அதனால் தூங்கிட்டோம். அதனால் சரி சாயந்தரமாக பூஜை பண்ணிக்கலான்ட்டு வைக்க உளுந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி வச்சுருவோம் அப்படின்ட்டு அதுக்கன்ட்டு எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு பூ வச்சு வெங்கடாச்சலபதி, மகாலட்சுமி சாமி, விநாயகர், சரஸ்வதி சின்ன பூ வெயிட் இருக்கிற பூவை நடுவில் வச்சுட்டு சின்னதாக வெயிட் இல்லாத பூவை இந்த சைடு வச்சா தான் நிற்கும்ட்டு அதுக்கன்ட்டு சின்ன பூவாக பார்த்து இந்த சைடு அந்த சைடும் பூ வச்சு நல்லபடியாக எல்லா சாமிக்கும் பூ வச்சு முடிச்சுட்டு தீபம் ஏற்றுனேன். எனக்கு சரியாகவே வத்துக்குச்சி பற்றவே வைக்க வராதுங்க. நானும் ஒரு 2-3 வாட்டி தேய்ச்சா தான் வத்துக்குச்சி பற்ற வைக்க வரேன். எனக்கு அது ஏன்னே தெரியல, பற்றி பற்றவே வைக்க முடியாது. அதுக்கண்டு காமாட்சி விளக்கு வழியாக காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கன்ட்டு அந்த சைடு இந்த சைடும் 2 விளக்கு மாட விளக்கு வச்சு நல்லபடியாக விளக்கு ஏற்றிட்டு அதுக்கன்ட்டு சாம்பிராணி போக போட்டேன். சாம்பிராணி பத்துக்குச்சி காலியாக போச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. சரி அதனால் சாம்பிராணி புகை மட்டும் வெள்ளிக்கிழமை தானே சாம்பிராணி போட்டால் நல்லதுன்ட்டு சாம்பிராணி புகை அது ஒரு டப்பா வாங்கி வச்சுருந்தேன். அந்த சாம்பிராணியை நல்லா பிடிச்சி சாம்பிராணி புகை சாமிக்கு ஊதுபத்தி சாம்பிராணி புகை போட்டு சாமிக்கு நல்லபடியாக எல்லாமே சாம்பிராணி புகை 3 சுற்று இந்த சைடு 3 சுற்று சாமிக்கு கும்பிட்டேன். அதுக்கன்ட்டு சிவன் இந்த சைடு அதாவது இந்த காலண்டரில் இருக்க அதை ஊண்டிட்டேன். வெளியே போய் நிலவாசலுக்கு வந்து சாம்பிராணி காமிச்சிட்டு வெளியே சாமிக்கு சாம்பிராணி காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்கன்ட்டு சூடம் காமிக்கலாம் வெளியே காமிச்சிட்டு இருந்தேன். வெளியே காமிச்சிட்டு வாசப்படியில் தான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி குடியிருப்பாங்கள்ல, அம்சம் உண்டு. அதனால் காமிச்சிட்டு அதுக்கண்டு சூடம் ஏற்றி சாமிக்கு 3 தடவை இந்த சைடு 3 தடவை அந்த சைடு 3 தடவை நல்லபடியாக மகாலட்சுமி சாமியை வேண்டிக்கிட்டு எல்லா சாமியும் குலதெய்வம் முருகர் தான் எனக்கு இஷ்ட தெய்வம். எனக்கு குலதெய்வம் வந்து புதிய ஆண்டவர் கடவுள். அதனால் எல்லா சாமியும் நல்லபடியாக கும்பிட்டு ஒவ்வொரு சாமிக்கும் தீப ஆரணத்தை காமிச்சிட்டு நல்லபடியாக எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். மகாலட்சுமி பூஜை வந்து 108 போற்றி மகாலட்சுமி போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணி நல்லபடியாக சாமி இன்னைக்கு கும்பிட்டேன். சிவனுக்கும் காமிச்சிட்டு நல்லபடியாக வெள்ளிக்கிழமை பூஜை வந்து இனிதே நிறைவடைந்து